இப்போ உங்களுக்கு தூக்கம் வரல, கவலையாக இருக்குது, என்ன பண்ணுறது ஏது பண்ணணும்னு தெரியல, இப்படி நினச்சிட்டே தூக்கம் வர மாட்டேங்குதா? அப்போ நான் சொல்கிறத கேளுங்க. உங்கள்கிட்ட பணம் இருக்கா? நீங்கள் பணம் இல்லாதவங்களா? 2 பேருக்குமே சொல்கிறேன். பணம் இருக்கவர் இன்றைக்கி உங்கள்கிட்ட ரூ. 500 பணம் வந்துச்சு. அதில் ஒரு ரூ. 100 எடுத்து ரோட்டில் போகிற ஏழைங்க, இல்லாதவங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க, வயசானவங்க, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு சாப்பாடோ துணியோ வாங்கி கொடுங்களேன். அன்னைக்கு ஃபுல்லாக இல்லை, அதுலேருந்து ஒரு வாரம் வரைக்கும் அதை நினச்சி சந்தோஷமாக இருக்கும். அப்போ அமைதி கிடைக்கும், தூக்கம் வரும், நிம்மதி இருக்கும். அதை மாதிரி செய்யுங்க. பணம் இல்லையா உங்கள்கிட்ட? பணம் இல்லாதவருக்கு சொல்கிறேன். நல்லா, அதாவது மனசு வந்து நம்மளுக்கு எப்படின்னா, நம்ம என்ன வேணாலும் நினச்சி எப்படி வேணாலும் வாழலாம். இந்த மனசு வந்து ரகசியமாக படைச்சிருக்கிற ஆண்டவர் நம்ம இதில் என்ன நினச்சாலும் யாருக்கும் எதுவுமே தெரியாது பாருங்கள். நம்ம எப்படி ஏரோப்ளேன் வாங்கி அதில் இப்போ ஏரோப்ளேனில் அப்படி எதைன்னு பறந்து போகிற மாதிரி கூட நம்ம நினச்சிட்டு இருக்கலாம். நம்ம எப்படி வேணாலும் வாழலாம். நம்ம பெரிய ராஜாவாக இருக்கலாம், ராணியாக இருக்கலாம். அந்த மனசில் என்ன வேணாலும் நினச்சிட்டு இருக்கலாம். உங்களுக்கு இன்றைக்கி என்ன பிடிக்கும்? இன்றைக்கி நம்ம ராணியாக வாழணும். ராணி எப்படி வாழ்வாங்க அப்படின்னு ராணி கதையை நினச்சிட்டு இன்றைக்கி நம்ம ராணியாக இருக்கோம் அப்படின்னு நினச்சி 1 மணி நேரம் நினச்சிட்ருங்களேன். நம்மளுக்கு 1 லட்ச ரூபா பணம் வருது, அதை வச்சு நம்ம நல்லா சாப்பிட்றோம், அதை வாங்குகிறோம், இதை வாங்குகிறோம், அதில் ஒரு 2 ஏழைக்கு வந்து நம்ம இல்லாத வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு மட்டும் நினச்சிட்ருங்களேன். சூப்பராக தூக்கம் வரும், நிம்மதியும் கிடைக்கும். நன்றி, வணக்கம். இது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள்.